இந்த கன்னியாஸ்திரி பிள்ளைங்களெல்லாம் பார்த்து எப்படி அலையுது அப்படிலாம் பேசாதீங்க. நிஜமாவே அது தேவையில்லாத வார்த்தைன்னு நினைக்கிறேன். எப்படி அலையுது பாருங்க. உங்க வீட்டில் இருக்கிறவங்க தான் அலையிறானுங்க. இன்னைக்கு உங்க வீட்டில் கல்யாணம்னா உங்க வீட்டில் கல்யாணம் கட்டி வச்ச ஆம்பளை என்னத்துக்கு அலைவான்? நைட்டு உடம்பு சுகத்துக்கு தான் அலைவான். ஏன்னா அவன் பார்த்து பழகி லவ் பண்ணி அவளை தான் தொடணும் அப்படின்னு அவன் கட்டலை. அதை ஏதோ ஒன்று உடம்பு சுகத்துக்காக எதையோ கட்டிட்டு வந்து வீட்டில் வைக்கிறது, அவ்வளவுதான். இன்னைக்கு நைட் என்ன நடக்கும்? உடம்பு சுகம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நிஜமாவே. அப்புறம் யார் அலையிறது? எங்களுக்கு கன்னியாஸ்திரிக்கு போனவங்கெல்லாம் அந்த உடம்பு சுகமே வேணான்னு தான் சாமி போடுறாங்க. நான்லாம் அப்படி தான் சாமி, நிஜமாவே. நானெல்லாம் எதுக்கும் அலையலை, நிஜமாவே. இது நாள் வரைக்கும் நான் எதுக்கும் அலைஞ்சதே கிடையாது. அந்த கர்மாந்திர உடம்பு சுகமே நமக்கு வேணான்னு தான் நம்ம ஒதுங்கி இருக்கிறோம். எனக்கு 33 34 வயசு ஆகுது, நிஜமாவே. என் கூட பிறந்ததெல்லாம், என் கூட படித்ததுக்கெல்லாம் 2 பிள்ளைங்க 3 பிள்ளைங்க இருக்குதுங்க. அதுங்க நாங்கள்லாம் எதுக்கும் அலையலை, நிஜமாவே. அந்த உடம்பு சுகமே நமக்கு வேண்டாம். கண்ட நாயெல்லாம் வந்து நம்ம உடம்பை தொட்டு பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது. நம்ம உடம்பு புனிதமாக இருக்கட்டும் அப்படின்னு நம்ம ஒதுங்கி இருக்கிறோம். என் உடம்பு ஒரு புனிதமான உடம்பு. அந்த புனிதத்தை நான் அசிங்கப்படுத்த விரும்பாமல் நான் அந்த இந்த உடம்பு சுகமே வேண்டாம் அப்படின்னு நம்ம ஒதுங்கி இருக்கிறோம், நிஜமாவே. நம்மளாம் எதுக்கும் அலையில, நிஜமாவே. உங்கள் வீட்டில் கல்யாணம்னா உங்கள் வீட்டு ஆம்பளை இன்னைக்கு கல்யாணம் கட்டணும் இல்லை, உங்கள் வீட்டில் யார் கல்யாணம் கட்டுறாங்க நைட்டாகவும் உடம்பு சுகத்துக்கு அலைவான். ஏன்னா பார்த்து பழகி அவனை தான் கட்டணும், உயிருக்கூற அப்படி நேசிச்சு அவன் இல்லைன்னா நான் செத்துருவேன் அப்படின்னு யாரும் கட்டலை, நிஜமாவே. உங்கள் வீட்டு ஆம்பளையும் சரி, உங்கள் வீட்டு பொம்பளையும் சரி, யார் வீட்டு, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், நிஜமாவே. ஒரு கன்னியாஸ்திரி பிள்ளையை பார்த்து எப்படி அலையுது அப்படிலாம் பேசுறதெல்லாம் தப்பு, நிஜமாவே. கன்னியாஸ்திரி பிள்ளையோ இல்லை ஒரு குருவானவரையோ பார்த்து நீங்கள் அலையுது அப்படின்னு சொல்ல வேண்டாம். அது தப்பான வார்த்தை, நிஜமாவே. ஒரு கன்னியாஸ்திரி பிள்ளையை பார்த்து நீங்கள் எப்படி அலையுதுன்றது வந்து தப்பான வார்த்தை. உங்கள் வீட்டில் இருக்கிற பையனுக்கு நீங்கள் கல்யாணம் பண்ணி வச்சாலோ இல்லை பொம்பளை பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வச்சாலோ யாருன்னு தெரியாத ஒருத்தவனையோ ஒருத்தையோ கல்யாணம் வச்சு நைட்டு அவங்க தான் அலையிறாங்கன்னு அர்த்தம். நானெல்லாம் எப்படின்னா, ஒரு 3 பேரை காதலிச்சேன்னு வச்சுக்கோங்க. ஒருத்தனை காதலிச்சேன், சரியா? அவன் இல்லைன்னா கல்யாணமே கட்டக்கூடாதுன்னு நினச்சேன் நான், நிஜமாவே. அவனுக்கு பிடிக்கலையா, பிடிக்காம போட்டு கல்யாணம் கட்ட வேண்டாம், கல்யாணமே கட்ட வேண்டாம். கண்ட நாய் வந்து நம்ம உடம்பு மேலே கையை வைக்கணும்னு அவசியமே கிடையாது அப்படின்னு நான் விட்டுட்டேன். திரும்ப 2வது ஒன்று தானாக வந்துடுச்சு, சரியா? அவன் இல்லைன்னா செத்துடலான்னு கூட நினச்சேன் நான். இன்னத்துக்கு கண்ட நாயெல்லாம் வந்து நம்ம உடம்பெல்லாம் தொட்டு பார்க்கணும், செத்தே போயிடலான்னு நினச்சேன் நான். அப்புறம் இன்னொன்று பொம்பளை ஒன்று வந்துடுச்சு, பொம்பளை பிள்ளை. அது கூட அது தொட்டு பார்க்கணுன்னுலாம் ஆசை இல்லை. அதுக்கு நான் பாட்டு ஜாலியாக அது பாட்டுக்கு போயிட்டு இருந்துச்சு, அதுவும் போயிடுச்சு, சரியா? இப்போ சிலம்பரசன் வருவான்னு உட்காந்துட்டு இருக்கேன். அவன் வரேன்னு இருக்கான், நிஜமாவே. அவன் என்ன சொல்லியிருக்கான்னா, உன் அம்மா பைத்தியம் இல்லைன்னு தெரியட்டும், உன் அப்பன் கொலகாரம் இல்லைன்னு தெரியட்டும், அப்புறம் வரேன்னு இருக்கான் சாமி, நிஜமாவே. அவன் அப்படி தான் சொல்லியிருக்கான். அவன் சொன்னது என்னன்னா, உன் அம்மா பைத்தியமும் கிடையாது, உன் அப்பா கொலகாரனும் கிடையாது, சரியா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவனை நான் பார்த்துட்டேன். நீங்கள் என்ன நினச்சிங்கன்னு தெரியாது. நான் அவனை பார்த்துட்டேன், அவன்கிட்ட பேசியாச்சு, எல்லாத்தையும் பேசி முடிச்சாச்சு. அவன் வரேன்னு சொல்லியிருக்கான். என்னைக்கு உன் அம்மா பைத்தியம் இல்லை, உன் அப்பன் கொலகாரம் இல்லைன்னு உண்மை வெளியே வருதோ அப்போ நான் வரேன்னு இருக்கான் அவன், நிஜமாவே. அவன் அப்பன் செத்துட்டோன்னே வரேன்னா இன்னொரு வார்த்தை. அவன் அப்பன் நல்லா தான் இருக்கிறான், ஆனால் அவன் வாயிலேருந்து வந்ததுன்னா அவன் அப்பன் செத்தோடனே வரேன்னா, நிஜமா. அவன் சொன்ன வார்த்தை என்னன்னா, அவன் அப்பன் செத்தோடனே வரேன்னா. அவன் அப்பன் நல்லா தான் இருக்கிறான், உடம்பு முடியலன்னு நினச்சேன் நான். அவன் அப்பன் நல்லா தான் இருக்கிறான். 8 வருஷம் ஆகுது சாமி, அந்த சிலம்பரசன்ட்ட நான் போயிட்டு 8 வருஷம் ஆகுது. 2018 அவன்கிட்ட போனேன், 2025 ஆகுதுன்னு நினைக்கிறேன். இப்போ வரைக்கும் என் உடம்பு நான் யாரையும் தொட விடலை, நிஜமாவே. அவனுக்கு தான் காத்துட்ருக்கேன். நாங்கள்லாம் எதுக்கும் அலையலை, ஆமாம்.